படங்கள் என் படங்கள் பார்த்தார். அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஷோ போட்டோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா, ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல எனக்கு. நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது நானே நினைக்கல சில விஷயங்கள்லாம் நீ இப்படி நடிப்பன்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு அவ்வளோ என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸ் தெரியாது. ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீ இது ஃப்ரேமில் இவ்வளோ நல்லா இருக்க, ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி அந்த ஒரு நைட் என்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலே பாதி பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் அதை எப்போவுமே சொல்லி பெருமைப்படுவார். அது நல்லபடியாக நானும் இங்கே எல்லாருக்கும் ஷோ போடுறேன் தான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். படத்தையும் நல்லபடியாக நான் இன்னும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்டா, இன்னும் பெருசாக வரும், எல்லா விஷயமும் நல்லா பேசினாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, எங்கள் அப்பா என் கல்யாணத்தை பார்க்க முடியல. அட்லீஸ்ட் என்னுடைய திறமையும் என் படத்தையும் பார்த்துட்டு போன வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். என்னதுங்க? காலையில் நேற்று வரைக்கும் இவங்க என்னுடைய ட்ரெஸ்ஸையும் மணமகளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீட்டில் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. கதவுகள் இது டேபிள் பீரோ அது எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். புது காரு கூட ஆர்டர் போட்டோம். எல்லாமே நேற்று நைட்டு தான் பேசிட்டு முடித்தோம். நான் ஆக்சுவலி 6th என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது